இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் பேசுறது மூக்கால பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜலதோஷம் பயங்கரமா பிடிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம ஊர் மண்டபப்படி சரி சர்ச்சுக்கு பூ வச்சுட்டு போகணுமே அப்படின்றதுக்காக பூக்காரண்ட வந்தாரு. அவர்கிட்ட பூ வாங்கினா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 100 பூ 50 ரூபா, அதுவும் காக்கரட்டான் பூ, மல்லிகைப்பூலாம் பயங்கர ரேட்டு. அதை வாங்கலாம், சரி கொஞ்சமா வாங்கி வச்சுக்கலாம் ஏதோ சாத்திரப்புக்கு வச்ச மாதிரி அப்படின்ட்டு எல்லாருமே குளிச்சுட்டு அப்படியே சர்ச்சு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரே ஜெகஜோதியா இருந்துச்சு. என்னோட சேலையும் அந்த லைட்டுக்கு செம்மையா மின்னுச்சு. நல்லா இருந்துச்சுல, வீடியோவில் பார்த்தா எனக்கே தெரிஞ்சிச்சு. போய் ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வாசல்ல கோலம் போடணும், சப்பரம் சுற்றி வருமா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அத்தை தண்ணியெல்லாம் தெளிச்சு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி திருவிழா அப்போ கோலம் போடும்போது எங்கள் மாமனார் ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இன்னும் பெருசாக போடுமா இன்னும் பெருசாக போடுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ல சொல்ல நானும் கோலத்தை இழுத்துட்டே இருப்பேன். அவ்வளோ பெருசாக போடுவேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெருசாக கோலம் போடுறது. கோலம்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் சர்ச்சுக்கு போயாச்சு. சாமி தூக்குவாங்க சப்பரத்தில் வச்சு, சப்பரம் சுற்றி வரும். இனியாப்ப மாலையெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க. எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணியாச்சு. இவர் தான் எங்கள் செவத்தியாரப்பா. உண்மையாக நம்பி என்ன கேட்டாலும் இவர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா வேண்டிக்கோங்க சரியா. உங்கள் எல்லாருக்காகவும் நான் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் 3 நாள் திருவிழாலையும். அப்படியே போயிட்டு ஃபாதர் அழைச்சிட்டு வந்து சப்பரத்துக்கு ப்ரேயர் பண்ணி சூப்பராக சப்பரம் சுற்றி வரதுக்குள்ளே நம்ம போகணும் வீட்டுக்கு. ஏன்னா விளக்கு வைக்கணும்ல. முன்னாடியெல்லாம் நான் சப்பரத்தோடையே சுற்றி தான் வருவேன். அத்தை விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விளக்கெல்லாம் பற்ற வச்சுருவேன். இந்த டைம் அவங்களுக்கு கொஞ்சம் முடியலை, அதனால நானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதே வீடியோவை கொஞ்சம் லாங் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்பர பவுடியெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு நைட் எல்லாருமே சேர்ந்து கும்மியெல்லாம் கொட்டினாங்க. நைட்டு தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு.